ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் மல்லி என்ற குட்டி பெண் வாழ்ந்தாள். அவளுக்கு விவசாயம் என்றால் கொள்ளை ஆசை. அப்பா, நானும் உங்களோடு வயலுக்கு வருகிறேன் என்று தினமும் அடம் பிடிப்பாள். அவளது அப்பா, சரி மல்லி, ஆனால் இன்று ஒரு மாய விதை கொடுக்கிறேன், அதை பார்த்தால் நீ ஆச்சரியப்படுவாய் என்றார். மல்லிக்கு ஒரே குதூகலம். அப்பா அவளிடம் ஒரு சிறிய பளபளப்பான மஞ்சள் நிற கார்ன் மக்காச்சோள விதையை கொடுத்தார். அது ஒரு குட்டி தண்டப்பொட்டு போல இருந்தது. இந்த விதையை நீயே உன் குட்டி தோட்டத்தில் நடு, அதற்கு தினமும் அன்புடனும் பொறுமையுடனும் தண்ணீர் ஊற்று என்றார் அப்பா. மல்லி ஓடிச் சென்று தன் குட்டி தோட்டத்தில் விதையை நட்டாள். தினமும் காலையிலும் மாலையிலும் அதற்கு தண்ணீர் ஊற்றினாள். சூரியன் அந்த சின்னஞ்சிறு விதைக்கு வெதுவெதுப்பான கதகதப்பை கொடுத்தது. மெதுவாக அந்த விதையிலிருந்து ஒரு சின்னஞ்சிறிய பச்சை நிற கன்று வெளிவர ஆரம்பித்தது. மல்லி தன் கன்றை ஆசையாக பார்த்து கொண்டாள். குட்டி செடி வளர்ந்து ஒரு பெரிய மக்காச்சோள செடியானது. அதன் மேல் ஒரு பெரிய பச்சை நிற சோளக்கதிர் தோன்றியது. மல்லிக்கு வியப்புடன் கூடிய மகிழ்ச்சி. ஒரு நாள் அந்த சோளக்கதிரை பறித்து உரிக்க ஆரம்பித்தாள். உள்ளே ஒரே ஒரு விதைதான் இருக்கும் என்று நினைத்தாள். ஆனால் என்ன ஆச்சரியம்! உள்ளே வரிசையாக நூற்றுக்கணக்கான மஞ்சள் நிற மக்காச்சோள விதைகள். ஒவ்வொன்றும் பளபளவென்று அழகாக இருந்தது. அப்பா சிரித்துக்கொண்டே, பார்த்தாயா மல்லி, ஒரு சின்னஞ்சிறு விதை எவ்வளவு பெரிய மகசூலை கொடுத்திருக்கிறது! இதுதான் விவசாயத்தின் அதிசயம். நீ அன்புடன் வளர்த்ததால் தான் இந்த மாய விதை இவ்வளவு பெரிய சோளக்கதிரை கொடுத்திருக்கிறது. இந்த விதைகளை பயன்படுத்தி நாம் இன்னும் நிறைய சோள செடிகளை உருவாக்கலாம், பலருக்கும் பசி போக்கலாம் என்றார்.